4 வீரர்களை நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல இருந்து அதிரடியாக நீக்கின சுப்மன் கில். நம்ம இந்திய அணியின் ஓபனர் ஆகும் 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ். மேலும் இங்கிலாந்து அணி 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவங்க எதிர்பார்க்காத அடுத்தடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சிகளை தற்போது பிளேயிங் 11லையும் அதே போல அணியிலையும் கில் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இந்தியா சரியாக பந்து வீசல, அதனால தான்ப்பா தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஜெய்ஸ்வால் அவர் தவறவிட்ட அந்த 4 கேட்சுகள் அதனால தான் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ஜெய்ஸ்வால் முதல் இன்னிங்ஸ்லையும் 2வது இன்னிங்ஸ்லையும் சொல்லி வச்ச மாதிரி ஸ்லிப்பில் நின்றுக்கிட்டு மற்ற இடத்துல நின்றுக்கிட்டு முக்கியமாக வர எல்லா கேட்சையுமே குறிப்பாக நம்ம இந்தியாவுக்கு பிரேக் த்ரூ தேடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட கேட்சை பொறுப்பாக பிடிக்காம ஜெய்ஸ்வால் தவற விட்டுருக்காரு. ஸோ இது ரசிகர்களாகிய நமக்கு மட்டும் கிடையாது, கேப்டனான கில் அதே போல் ஹெட் கோச்சாக இருக்கிற கௌதம் கம்பீர் இப்படி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு. ஜெய்ஸ்வால் சொல்லி எல்லா கேட்சையுமே அவர் தவற விட்டதால் இப்படி இருக்க ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடித்தா மட்டும் போதுமா? ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அசால்ட்டான சாதாரண விஷயம் ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு. அதை கூட சரியாக செய்யாமல் போன ஜெய்ஸ்வால் அவரை தூக்கிட்டு தற்போது சூரியவன்ஷி வைபவ் அவரை இந்திய அணியின் ஓப்பனராக இறக்க கில் முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் சூரியவன்ஷி வைபவ் எப்படி நம்ம இந்தியாவில் திடீர்னு போய் அவர் இறங்க முடியும் அப்படின்னு தோணலாம். ஆனால் வைபவ் ஏற்கனவே இங்கிலாந்து அணி அண்டர் 19 டீமுக்காக அவர் ஏற்கனவே தற்போது விளையாண்டுகிட்டு இருக்காரு. வைபவ் இங்கிலாண்டில் தான் இருக்காரு. ஸோ ஐபிஎல் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பயிற்சி ஆட்டங்கள்லையும் செம்மையா பேட்டிங் பண்ணி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு வைபவ். மேலும் ஜெய்ஸ்வால் போலவே அவரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதால கம்ப்ளீட்டா சூப்பரா நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மேனாகவும் ஓப்பனராகவும் வைபவ் அவர் செட் ஆவார் அப்படின்னு கில் தற்போது வைபவ் அவரை 14 வயது சிறுவன் அவரை இந்தியன் டீம் ஓப்பனராக களம் இறக்க முடிவு எடுத்துட்டாரு. அந்த வகையில் வைபவ் அவர் கூட KL ராகுல் 2வது பிளேயராக, 3வது பிளேயராக சாய் சுதர்ஷன் கில் அவருடைய அபிமானி அப்படிங்கிறதால இன்னொரு வாய்ப்பு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷனுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல 4வது பிளேயரா சுப்மன் கில், 5வது பிளேயருக்கான இடத்துல தான் கருண் நாயர் அவருக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கான் அவரை விளையாட வைக்க யோசனை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை கருண் நாயர் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 6வது பிளேயரா ரிஷப் பண்ட் அவர் விளையாடுறாரு. 7வது பிளேயருக்கான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர் நீக்கப்பட இருக்காரு. நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் உள்ள வர இருக்காரு. அதே போல 8வது இடத்துல ஷர்துல் தாகூர் அவர் கூட நீக்கப்பட இருக்காரு. ஷர்துல் தாகூர் அவருக்கு பதிலாக ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும், பார்ட் டைம் ஸ்பின்னர் கிடையாது, மெயின் ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு குல்தீப் அவர் 8வது பிளேயராகவும், 9வது பிளேயரா பும்ரா, 10வது பிளேயரா சிராஜ், கடைசி 11வது பிளேயரா பிரசித் கிருஷ்ணா. ஸோ பேஸ் போலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேருமே மாற்றப்படலை. ஆனாலுமே மேட்ச் நெருங்குறப்ப பேஸ் போலிங்கில் இருந்து ஒரு சில மாற்றங்களும் ஏற்படலாம் அப்படின்னு இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 4-5 மாற்றங்களை கேப்டன் சுப்மன் கில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் களம் இறக்க இருக்காரு. முக்கியமாக ஹைலைட்டான விஷயமே சூரியவன்ஷி வைபவ் இந்தியன் டீமின் ஓப்பனராக அவர் விளையாட போறாரு. கண்டிப்பாக அவர் விளையாண்டார்னா ஏற்கனவே பிராக்டிஸ் மேட்ச்லையும் இங்கிலாந்து மண்ணில் பொழந்திருக்காரு. இந்த மேட்ச்ல கண்டிப்பாக இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சவாலாகவும் நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாகவும் சூரியவன்ஷி வைபவ் இருப்பார் அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம். அதே போல ஒரு 14 வயது சிறுவன் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டா அப்படிங்கிற மிகப்பெரிய ரெக்கார்டும் இதன் மூலியமா நிச்சயமாக நடக்கும்.